நான் ஒரு சேவல். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். பீர்பாலை எப்படியாவது எந்த விஷயத்திலாவது வென்றுவிட வேண்டும் என்று நினைத்த அக்பர் பாதுஷா ஒரு நாள் தனது அமைச்சர் பெருமக்களுடன் கலந்து ஒரு திட்டம் தீட்டினான். திட்டம் இதுதான்: ஒவ்வொரு அமைச்சரிடம் கோழி முட்டை ஒன்று வழங்கப்படும். அவர்கள் அரண்மனை தோட்டத்திலேயே இருக்கும் குளத்திலே முட்டைகளை போட்டுவிட வேண்டும். பின்னர் பாதுஷா ஆணையிடும் சமயத்தில் அந்த முட்டைகளை அவரிடம் கொண்டு வந்து சேர்ப்பிக்க வேண்டும். திட்டமிட்டபடி முட்டைகளை குளத்தில் போட்டுவிட்டு வந்தன அமைச்சர் பெருமக்கள். சில நாட்களில் பீர்பால் அங்கு வந்து சேர்ந்தான். அக்பர் பாதுஷா பேச தொடங்கினான். பீர்பால், நேற்றிரவு நான் ஒரு விசித்திரமான கனவு கண்டேன். ஒரு சன்னியாசி என் முன் காட்சி தந்தார். உமது அமைச்சர்கள் எல்லோரும் உமது அரண்மனையில் குளித்து மூழ்கி ஆளுக்கு ஒரு கோழி முட்டை எடுத்து வந்து உமது கரத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் உம்மிடம் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று பொருள் என என்னிடம் தெரிவித்தான். இந்த கனவில் ஏதோ உண்மை இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால் அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் குளத்தில் மூழ்கி ஆளுக்கு ஒரு கோழி முட்டை எடுத்து வந்து என்னிடம் சேர்ப்பித்தால் உங்களது நன்றி உணர்வை நான் தெரிந்து கொள்ள இயலும் என கருதுகிறேன். எனவே எல்லோரும் இந்த சோதனையில் உடனடியாக ஈடுபடுங்கள் என ஆணையிட்டார். ஏற்கனவே திட்டமிட்டபடி ஏனைய அமைச்சர்கள் எல்லோரும் மிகுந்த உற்சாகத்துடனும் அநாயசத்துடனும் குளத்தில் குதித்து மூழ்கின. ஆளுக்கு ஒரு கோழி முட்டையை வெளியே எடுத்து வந்து பாதுஷாவின் கரத்தில் சேர்ப்பித்தன. இந்த அதிசயம் எப்படி நடைபெறுகிறது என்று எண்ணி வியந்து கொண்டிருந்தார் பீர்பால். என்றாலும் பாதுஷா ஏதோ திட்டமிட்டு இந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார் என்பது அவருக்கு புரிந்துவிட்டது. அது மட்டுமல்ல, தன்னை மட்டும் தட்டுவதற்கு முயற்சி செய்கிறார் அவர் என்பதையும் உணர்ந்தார். பீர்பால் இந்த சோதனையில் நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று திட்டமிட்டபடி குளத்தில் உள்ளே மூழ்கினார் பீர்பால். சில வினாடிகள் கழித்து வெறுங்கையராய் வெளியே வந்தார். அவரை பார்த்து அக்பர், பீர்பால் எல்லோரும் நீரில் மூழ்கி வெளியே வரும்போது முட்டையும் கையுமாக வந்தன. நீர் வெறும் கையுடன் வருகிறாரே, உமக்கு மட்டும் முட்டை கிடைக்கவில்லையா? என்ன துரதிர்ஷ்டம் என்று போலியாக வருத்தப்பட்டார். உடனே பீர்பால் பாதுஷா அவர்களே, கோழிகள் தானே முட்டையிடும், நான் கோழி அல்ல, சேவல் என்று பதிலளித்தார். பீர்பாலை வெல்ல நினைத்தோ அது முடியவில்லை என்று எண்ணிய அக்பர் பாதுஷா அவரது அறிவு கூர்மைக்கு பாராட்டு நல்கினார். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.